தோபித்து. திசிபே நாட்டில் தோபித் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறந்த இறைபக்தர். அவர் அசீரியர்களின் மன்னனான எனமேசரின் காலத்தில் திசிபேயிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். அவரும் அவர் உறவினர்களும் நினிவே நகரில் குடிபுகுந்தார்கள். தன்னுடைய உறவினர்கள் அனைவருக்கும் தோபித்து மனம் கோணாமல் உதவி செய்து வந்தார். அதனால் அவருடைய உறவினர்கள் அனைவரும் அவர் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தனர். அவருடைய தந்தை இறந்த பின் அவர் தந்தையின் வழிமரபில் வந்த ஒரு பெண்ணை மணந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு அவர்கள் தோபியா என்று பெயரிட்டார்கள். மேதியா நாட்டுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்த தோபித்து மெதியா நாட்டில் வாழ்ந்து வந்த கபேல் என்பவரிடம் 400 கிலோ வெள்ளியை பத்திரமாக வைத்திருக்க சொல்லிக் கொடுத்திருந்தார். மன்னர் எனமேசருக்கு பின் அவருடைய மகன் சனகரிபு ஆட்சிக்கு வந்தான். அவன் ஒரு கொடுங்கோலன். அவன் அரசனான பின் தோபித்தின் இனத்தாருக்கு ஏராளமான தொல்லைகள் நேர்ந்தன. தோபித்தின் இனத்தினர் பலர் மன்னரால் படுகொலை செய்யப்பட்டு நினிவே நகருக்கு வெளியே வீசப்பட்டார்கள். தோபித்து நகருக்கு வெளியே சென்று அங்கே அனாதையாய் கிடக்கும் பிணங்களை எல்லாம் எடுத்து நல்லடக்கம் செய்வது அவருக்கு வழக்கமாக இருந்தது. ஒரு முறை அரசர் இஸ்ரேல் பலரை கொன்று நினிவே நகருக்கு வெளியே வீசினார். தோபித்து வழக்கம் போல மன்னருக்கு தெரியாமல் அவற்றை ரகசியமாக எடுத்து நல்லடக்கம் செய்தார். வழக்கத்துக்கு மாறாக மறுநாள் மன்னன் தான் கொன்றெறிந்த பிணங்களை பார்ப்பதற்காக வந்தான். அங்கே பிணங்களை காணவில்லை. மன்னன் சினந்தான். நான் கொன்றறிந்த இஸ்ரேலரின் பிணங்கள் எங்கே? அரசே, இங்கே தோபித் என்றொருவர் இருக்கிறார். அவர் அனாதையாய் கிடக்கும் இஸ்ரேலரின் பிணங்களை யாருக்கும் தெரியாமல் எடுத்து புதைத்து விடுவார். பணியாளர்கள் சொன்னார்கள். மன்னன் ஆத்திரமடைந்தான். நான் கொன்ற பிணங்களை அவன் புதைக்கிறானா? அவ்வளவு தைரியம் அவனுக்கு? உடனே அவனை இங்கு இழுத்து பாருங்கள். அவனை மட்டுமல்ல, அவனுடன் இருப்பவர்களையும் அவனுடைய சொத்துக்களையும் அனைத்தையும் பறிமுதல் செய்து கொண்டு வாருங்கள். மன்னன் ஆணையிட்டான். இதற்குள் தோபித்தின் காதுகளுக்கு விஷயம் வரவே அவர் தப்பியோடினார். அவருடைய மகனையும் மனைவியையும் மன்னன் சிறைபிடித்தான். வருடங்கள் ஓடின. மன்னன் சனகரிபுவை அவனுடைய மகன்களை கொன்றுவிட்டு ஓடிவிட்டனர். இன்னொரு மகன் சக்கதோன் ஆட்சி பொறுப்பு ஏற்றான். அவனுடைய அரசபையில் நிதியமைச்சராக இருந்தவர் தோபித்தின் நண்பர். அவர் தோபித்துக்காக பரிந்து பேசி அவருக்கு மன்னிப்பை பெற்று தந்தார். அவருடைய மகனும் மனைவியும் திரும்பவும் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டன. மனைவியையும் மகனையும் திரும்பி பார்த்து தோபித்து மிகவும் மகிழ்ந்தார். அடுத்து வந்த பெந்தகோஸ்தி விழாவில் மிகப்பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார். அவர் தம் மகனை அழைத்து, தோபியா, நீ வெளியே போய் கடவுளை முழு மனதோடு தேடும் ஏழைகள் யாராவது இருந்தால் கூட்டி வா. அவர்களும் நம்முடன் விருந்து உண்ணட்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மகன் வெளியே சென்றான். மகன் திரும்பி வருவதற்காக தந்தை உணவு வந்தாமல் காத்திருந்தார். சிறிது நேரம் சென்ற பின் பதட்டத்தோடு ஓடி வந்தான் தோபியா. அப்பா, அப்பா, என்னவாயிற்று? ஏன் பதட்டமாக இருக்கிறாய்? அப்பா, நீங்கள் சொன்னபடி ஏழைகளை அழைக்கச் சென்றேன். எங்கும் ஏழைகளை காணவில்லை. ஆனால் என்ன சொல்? தந்தை பதட்டமானார். நம் இனத்தார் ஒருவருடைய சடலம் தெருவோரத்தில் கிடப்பதை கண்டேன். மகன் சொன்னதை கேட்டதும் தோபித்தெழுந்தார். உணவு தயாராக இருந்தும் எதையும் தொடாமல் எதற்கும் காத்திருக்காமல் உடனடியாக வெளியே ஓடினார். ஓடிப்போய் அங்கே அனாதையாய் கிடந்த தம் இனத்தவரின் பிணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தார். தோபித்து, உனக்கு ஏன் இந்த கஷ்டம் எல்லாம்? இதற்காகத்தானே நீ நாடு கடத்தப்பட்டு பல கஷ்டங்களையும் அனுபவித்தாய். இன்னும் என்ன? இதையெல்லாம் விட்டுவிட்டு மனைவி மகனோடு சந்தோஷமாய் வாழ்வது தானே? மக்கள் அவரை திட்டினார்கள். தோபித்து எதையும் பொருட்படுத்தவில்லை. பிணத்தை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டின் ஒரு அறையில் வைத்துவிட்டு கலங்கிய விழிகளோடும் கனத்த மனதோடும் உணவு அருந்து சென்றார். அன்று உணவு அருந்திய பின் இரவில் யாருக்கும் தெரியாமல் அந்த பிணத்தை புதைத்தார். புதைத்துவிட்டு சோர்வுடன் வீட்டுக்கு முற்றத்தில் அவர் எடுத்தார். அவருக்கான சோதனை ஒரு பறவை வடிவில் வந்தது. வானத்தில் பறந்து கொண்டிருந்த பறவை ஒன்று அவருடைய கண்களில் எச்சமிட்டது. பறவையின் எச்சம் பட்டதும் தோபித்தின் கண்கள் எரிந்தன. அவருடைய கண்களின் பார்வை மங்கியது. இழந்த பார்வையை திரும்ப பெற தோபித்து ஏராளமான வைத்தியங்களை செய்து பார்த்தார். ஆனால் எதுவும் அவருக்கு பலன் தரவில்லை. அவருடைய பார்வை முழுவதுமாக போய்விட்டது.
அவருடைய மனைவி கைவினைப் பொருட்கள் செய்து அவற்றை விற்று பொருளீட்டி வந்தார். பார்வையில்லாததை நினைத்து தோபித்து மிகவும் வருந்தினார். கடவுளை நோக்கி உருக்கமாக மன்றாடினார். அப்போதுதான் தோபித்தின் மனதில் பழைய விஷயம் ஒன்று சற்றென்று நினைவுக்கு வந்தது. மேதியா நாட்டில் கபேல் என்பவரிடம் 400 கிலோ வெள்ளியை கொடுத்து வைத்திருந்த விஷயம். இதே நேரத்தில் மேதியா நாட்டின் எக்பத்தானா நகரில் ஷாரா என்பவர் வாழ்ந்து வந்தார். அவள் மிகவும் அழகானவள். ஆனால் கொடிய அழகையான அசுமதேயு அவளை பிடித்திருந்தான். அவளுக்கு திருமணமானது. முதலிரவில் கணவன் சாராவை தொட நெருங்கினான். அழகை அவனை உயிருடன் விடவில்லை. அவளை தொடும் முன்னரே அவனை கொன்றுவிட்டது. திருமணத்தின் மறுநாள் காலை மயான நாளாகியது. எங்கும் அழுகுரல். அவளை வேறொருவருக்கு மனமடித்து கொடுத்தார்கள். அவனுக்கும் இதே சாபுதான் கிடைத்தது. இப்படியே அவளுக்கு 7 முறை திருமணம் முடிந்து 7 முறையும் சாராவை தொடாமலேயே 7 பேரும் இறந்து போனார்கள். அனைவருக்கும் மனநாளே மரண நாளாகி போன படுபயங்கரமான அனுபவம் நடந்தது. சாராள் மிகவும் வருத்தப்படைந்து தற்கொலை செய்ய முயன்றாள். ஆனால் தான் தற்கொலை செய்து கொண்டால் தன் தந்தையை எல்லோரும் பழிப்பார்களே என்று அவள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. தனக்கு இயற்கையான மரணம் வந்தால் தந்தையையும் யாரும் பழிக்க மாட்டார்கள், தன்னுடைய துயரமும் அத்துடன் தீர்ந்து போகும் என்று சாரா தன்னை கொன்றுவிடும்படி கடவுளை மன்றாடினாள். சாராவின் தந்தை ரகுவேலும் தோபித்தும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள். சாராவின் மன்றாட்டையும் தோபித்தின் மன்றாட்டையும் கடவுள் கேட்டார். இருவருடைய துயரத்தையும் தீர்த்து வைக்க அவர் ஒரு தூதரை அனுப்பினார். அவருடைய பெயர் ரஃபேல். மேதியா நாட்டு கபேலிடம்தான் பணம் கொடுத்து வைத்திருந்த விஷயம் தோபித்துவின் மனதில் வந்து கொண்டே இருந்தது. தனக்கு பார்வை இல்லையே, கொடுத்து வைத்திருக்கும் 400 கிலோ வெள்ளியை எப்படி திரும்ப வாங்குவது என்று தோபித்து கவலைப்பட்டார். தன் மகன் தோபியாவை அனுப்பி வெள்ளியை திரும்ப வாங்குவதென முடிவெடுத்து மகனை அழைத்தார். தோபியா, அழைத்தீர்களாப்பா? நீ மேதியா நாடு வரைக்கும் செல்ல வேண்டும். சொல்லுங்களப்பா, என்ன விஷயம்? நமக்கு சொந்தமான 400 கிலோ வெள்ளியை அங்கே ஒருவரிடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். நீ போய் அவற்றை வாங்கி வர வேண்டும். 400 கிலோ வெள்ளியா? யாரிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? காபேல் என்பவரிடம். நான் எப்படி போய் வாங்கி வருவது? எனக்கு அவரை தெரியாது, அவருக்கும் என்னை தெரியாது. இப்போது இருக்கும் நிலையில் நீங்கள் பயணம் செய்யவும் முடியாது. நான் தான் உன் மகள் என்றால் அவர் நம்புவாரா? நீங்கள் பணம் கொடுத்ததற்கு ஏதேனும் அத்தாட்சி இருக்கிறதா? கவலைப்படாதே மகனே, காஃபேல் மிகவும் நல்லவர். நான் அவரிடம் பணத்தை கொடுத்த போது நாங்கள் ஒரு ஆவணம் தயாரித்ததில் கையொப்பமிட்டோம். பின் அதை 2ஆக கிழித்து ஆளுக்கு ஒன்றாய் வைத்துக் கொண்டோம். இப்போது ஒன்று அவரிடம் இருக்கிறது, ஒன்று என்னிடம் இருக்கிறது. நம்மிடம் இருக்கும் இந்த ஆவணத்தை காட்டினால் போதும், அவர் நம்புவார். இந்த அடையாளம் மிகவும் நன்றாக இருக்கிறது, அவர் என்னை நம்புவார் என்று நினைக்கிறேன். இப்போது இன்னொரு பிரச்சனை. என்ன? எனக்கு மேதியா எங்கிருக்கிறது என்றே தெரியாதே. நான் அங்கே சென்றதும் இல்லையே. தோபியா தயங்கினார். வருந்தாதே, உன் வழித்துணையாக மேதியாவுக்கு செல்ல நீயே ஒரு மனிதரை கண்டுபிடி. அவருக்கு நல்ல கூலி கொடுக்கலாம், தந்தை சொன்னார். தோபியா வெளியே வந்து தன்னோடு பயணம் செய்ய தயாரா யாரெனும் உள்ளரா என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்போது கடவுளின் தூதர் ரவேல் அவருக்கு முன்பாக வந்து நின்றார். இளைஞனே, நீ யார்? தோபியா கடவுளின் தூதரிடம் கேட்டார். நான் உங்கள் இஸ்ரேல் குலத்தைச் சேர்ந்தவன்தான். இந்த ஊருக்கு புதியவன். எங்கள் ஊரில் வேலை கிடைக்காததால் வேலை தேடி இங்கே வந்தேன். இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? ரஃபேல் கேட்டார். உனக்கு மேதியாவுக்கு வழி தெரியுமா? தெரியுமாவா? நான் அடிக்கடி செல்லும் ஊராச்சு அது. அந்த ஊரின் சின்ன சின்ன சந்துகள் கூட எனக்கு அத்துப்படி. போகும் வழியும் மிக பரிச்சயம், அவர் சொன்னார். தோபியா மகிழ்ந்தார். நீர் என்னோடு மேதியா வரைக்கும் வர முடியுமா? உமக்கு நான் ஊதியம் தருவேன், தோபியா கேட்டார். கண்டிப்பாக, அதற்கு தானே வந்திருக்கிறேன், ரஃபேல் புன்னகைத்தார். தோபியா அவரை அழைத்து கொண்டு தந்தையிடம் வந்தார். தந்தையே, இதோ என் வழித்துணைக்கு ஒரு நல்ல மனிதர் கிடைத்திருக்கிறார். இவரும் நம்முடைய இஸ்ரேல் குலத்தைச் சேர்ந்தவர்தான். நான் இவருடன் சென்று வரவா? தோபியா தந்தையிடம் கேட்டார். அவர் எங்கே மகனே? தந்தை கேட்டார். மங்களம் உண்டாகட்டும், ரஃபேல் வாழ்த்தினார். என்ன மங்களம்? இந்த பார்வையற்ற குருடனுக்கு? தம்பி, நீ யார்? நீ எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன்? உண்மையிலேயே நீ இஸ்ரேல் குலத்தைச் சேர்ந்தவன் தானா? தோபித்து கேட்டார். ஐயா, உமக்கு சந்தேகமே வேண்டாம், நான் இஸ்ரேல் குலத்தினன் தான். எங்கள் குடும்பத்தை கூட உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். நான் அனனியாவின் மகன் அசரியா, ரஃபேல் தூதர் சொன்னார். ஓ, அனனியாவின் மகனா நீ? அனனியா என் உறவினன் ஆயிற்றே. அவர்களை நான் நன்கு அறிவேன். மிகவும் நல்ல குடும்பத்தினர் அவர்கள். உன்னை சந்தித்ததில் மிகவும் மகிழ்கிறேன். நீ என் மகனோடு சென்றவனுக்கு துணையாயிரு. உனக்கு வேண்டிய பணத்தை நான் கூலியாக தருவேன். இந்த பார்வையற்ற மனிதனால் பயணம் செய்ய முடியாது. நீதான் என் மகனை பத்திரமாக கூட்டிச் சென்று திரும்ப ஒப்படைக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனை நான் பத்திரமாக கூட்டிச் சென்று நலமுடன் திரும்ப உங்களிடமே ஒப்படைப்பேன். அது மட்டுமல்ல, பார்வையில்லை என்று நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பார்வை விரைவிலேயே திரும்ப கிடைத்துவிடும், ரஃபேல் சொன்னார்.
தம்பி, உன் வாக்கு பலிக்கட்டும். பார்வையில்லாத மனிதனின் வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்கு பார்வை கிடைக்குமானால் அதைவிட பெரிய சந்தோஷம் எது? தோபித்து சொன்னார். பின் அவர் தன்னுடைய மகனையும் ரஃபீலையும் வழி அனுப்பி வைத்தார். தாய் மட்டும் அழுது கொண்டே இருந்தால், சொத்தா நமக்கு பெரிது? நமக்கு இருக்கும் சொத்து போதாதா? ஏதோ ஒரு மூன்றாவது நபருடன் அவனை அனுப்பி வைத்திருக்கிறீர்களே. வெள்ளிக்கு ஆசைப்பட்டு அவன் நம் மகனை கொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம்? ஏன் மகனை அவ்வளவு தூரம் அனுப்பி வைத்தீர்கள் என்று கூறி தாய் அழுதாள். தோபித்து மிகவும் கஷ்டப்பட்டு அவளை சமாதானப்படுத்தினார். தோபியாவும் ரவேலும் பயணம் செய்து தீக்ரிஷ் என்னும் ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். தோபியா காலை கழுவதற்காக ஆற்றில் இறங்கினார். திடீரென பெரிய மீன் ஒன்று தோபியாவின் காலை கவ்வியது. தோபியா பயந்தார். ரஃபேல் அவரிடம் பயப்பட வேண்டாம், அந்த மீனை பிடித்து கொள்ளுங்கள். அதை வெட்டி அதன் இதயம், ஈரல், பித்தப்பை மூன்றையும் பத்திரமாக வைத்திரும். அது மருந்தாக பயன்படும். ரபேல் சொன்னார். மருந்தாக பயன்படுமா? எந்த நோய்க்கு? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகையச் செய்தால் அந்த நாற்றத்தில் தீய ஆவி ஓடிவிடும். கண்களில் தோன்றும் வெண்புள்ளி மீனின் பித்தப்பையை தடவியை ஊதுவினால் காணாமலே போய்விடும். ரபேல் சொன்னார். தோபியா ரபேல் சொன்னபடி செய்தார். மீனின் ஒரு பாகத்தை சுட்டு அவர்கள் உண்டார்கள். பின் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தார்கள். நீண்ட நாட்கள் பயணித்த பின் அவர்கள் மொய்தியா நாட்டின் நகரின் எக்பத்தனாவை நெருங்கினார்கள். அங்கேதான் சாராவின் வீடு இருந்தது. ரஃபேல் தோபியாவிடம், நாம் இன்று ரகுவேலின் வீட்டில் தங்குவோம். அவர் உனக்கு நெருங்கிய உறவினர். அவருக்கு சாரா என்றொரு மகள் இருக்கிறாள். அவள் உனக்கு அதிக உரிமையானவள் என்றார். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? தோபியா கேட்டார். அதான் முதலேயே சொல்லிவிட்டேனே, நானும் உங்கள் குடும்பத்தினர்தான். எனக்கு இந்த ஊரை மிகவும் நன்றாக தெரியும் என்று தூதர் சிரித்து கொண்டே சொன்னார். சாராவை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவளை 7 பேர் மணந்தார்கள் என்றும் அவர்கள் 7 பேருமே மணநாள் இரவிலேயே இறந்து விட்டார்கள் என்பதும் தெரியுமா? தோபியா கேட்டார். தெரியும். தெரிந்து கொண்டே என்னை கொல்ல பார்க்கிறாயா? நான் என் தந்தைக்கு ஒரே மகன். அவருடைய கடைசி காலத்தில் நான் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். இப்போது அவருக்கு பார்வை கூட இல்லை. தோபியா பதட்டமாய் சொன்னார். பதட்டப்படாதே, நான் சொல்வதை கேள். சாரால் உன் தந்தையின் வழிமரபினல். அது சரிதான். அவளை நான் நேசிக்கிறேன். ஆனால் அவளுக்காக என் உயிரை கொடுக்க முடியாது. நீ உயிரை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேனா? நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தான் அவனாகவே வந்து எடுத்துக்கொள்வான். ஏன் இவ்வளவு பயப்படுகிறீர்கள்? உங்கள் உயிருக்கு ஒன்றும் நேராது. அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். முதலில் போய் ரகுவேலிடம் பேசி அவளை மனமுடித்துக் கொள்ளுங்கள். என் உயிருக்கு ஏதும் நேராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? சாத்தானை துரத்தும் வழியை உனக்கு நான் சொல்வேன். அது போதாதா? சரி, சொல்லுங்கள். நீ அவளை மனமுடித்து இரவில் அவளை நெருங்கும் போது உம்மிடம் இருக்கும் மீனின் இதயத்தையும் ஈரலையும் தீயில் போட வேண்டும். அப்போது எழும் புகையின் வாசத்தால் அந்த அசுத்தாவி ஓடிவிடும். ரஃபேல் சொல்ல தோபித்து உற்சாகமானான். நிஜமாகவா? ஆம், என்னை நீங்கள் முழுவதும் நம்பலாம். சாத்தான் ஓடிய பின் நீங்கள் கடவுளிடம் மன்றாடினால் கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தருவார். ரஃபேல் சொல்ல சொல்ல தோபியா தைரியமானான். அவர்கள் ரகுவேலின் வீட்டை அடைந்தார்கள். வீட்டு முற்றத்தில் அமர்ந்த ரகுவேல் அவர்களை கண்டு வரவேற்றார். வாருங்கள், உங்கள் வரவு நல்வரவாகுக. உங்கள் அழைப்பிற்கு நன்றி. ரஃபேலும் தோபியாவும் நன்றி சொன்னார்கள். ரகுவேல் தோபியாவை உற்று பார்த்தார். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? தோபியா கேட்டார். இல்லை, என்னுடைய உறவினர் ஒருவர் உங்களைப் போல் இருப்பார், அதனால் தான் அப்படி பார்த்தேன். ரகுவேல் சொன்னார். என்னைப் போல் உங்கள் உறவினரா? யாரது? தோபித்து என்றொருவர். ஆனால் அவர் நினிவேக்கு நாடு கடத்தப்பட்டவர். அவருடைய மகன்தான் நான். தோபியா புன்னகையுடன் சொன்னார். அதை கேட்டதும் ரகுவேல் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார். அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் விளைந்தது. நீ அவருடைய மகன்தானா? உன்னை கண்டதில் மிகவும் மகிழ்கிறேன். இலை பாருங்கள், உங்களுக்கு இன்று ஒரு நல்ல விருந்து தயாராக்குவேன். சொன்னபடியே ரகுவேல் சென்று ஒரு கொழுத்து ஆட்டை அடித்து விருந்து தயாராக்கினார். அனைவரும் விருந்து உண்டார்கள். உண்டு முடித்த பின் தோபியா ரகுவேலிடம் பேசி சாராவை எனக்கு மனமுடித்து வையும் என்று கிசுகிசுத்தார். அது ரகுவேலின் காதிலும் விழுந்தது. அவர் தோபியாவை பார்த்து, தம்பி, உன்னை தவிர என் மகள் சாராவை மனமுடிக்க அதிக உரிமையில் அவர் யாரும் இல்லை. ஆனால் உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். ரகுவேல் எழுத்தார். 7 பேர் சாராவை மனமுடித்திருந்தார்கள் என்பதை தவிர வேறு ஏதாவது செய்திருந்தால் சொல்லுங்கள். தோபியா புன்னகையுடன் கேட்டார். அது உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்துதான் மனமுடிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். எல்லாம் தெரிந்தும் நீ அவளை மனமுடிக்க விரும்புகிறாய் என்றால் நீ அவள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறாய் என்று தான் பொருள். உனக்கு என் மகளை மனமுடித்து தருவதில் மகிழ்கிறேன். திருமணச் சடங்குகள் நமக்குள்ளே எளிமையாக நடத்துவோம். ரகுவேல் சொல்ல தோபியா ஒத்துக்கொண்டார். ரகுவேல் தன் மகள் சாராவை அவனுடைய கைகளில் கொடுத்து, இன்று முதல் இவள் உன் மனைவி என்றார். திருமணம் மிகவும் எளிமையாய் நடந்து முடிந்தது. முதலிரவு சாராவை நெருங்க துணிந்த 7 பேரை மரணம் இழுத்துச் சென்ற பயங்கரமான இரவு. தோபியா 8வது நபராக அந்த சாராவை நெருங்க போகும் இரவு. சாராவின் அறைக்குள் தோபியா சென்றார். சாரால் மஞ்சத்தில் அமர்ந்திருந்தால் உள்ளே சென்றதும்
முதல் வேளையாக ரஃபேல் சொல்லியிருந்தபடி மீனின் ஈரலின் ஒரு துண்டையும் இதயத்தின் சிறு பகுதியையும் தூபத்தில் போட்டார் தோபியா. துர்நாற்றம் அறையை நிறைத்தது. ரபேல் சொன்னபடி அந்த துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் பேய் அவளை விட்டு ஓடி போய்விட்டது. தோபியா சாராவிடம், சாரா எழுந்திரு, நாம் கடவுளிடம் அன்றாட வேண்டும். நம்முடைய இல்லற வாழ்க்கையை ஆசிர்வதிக்க அவரால் மட்டும்தான் முடியும். என்னை மரணம் தீண்டாமலும் நம்முடைய வாழ்க்கையை நம் மகிழ்வுடன் வாழவும் அவரை வேண்டுமோ வா என்றார். சாரா உடனே மஞ்சத்திலிருந்து கீழே இறங்கி முழந்தால் படியிட்டாள். தோபியாவும் முழங்காலில் நின்றார். இருவரும் கடவுளிடம் உருக்கமாக மன்றாடினார்கள். அந்த இரவு அவர்களுக்கு இன்பமான இரவாய் மாறியது. 7 பேருக்கு மரண இரவாக மாறியிருந்த அந்த இரவு தோபியாவுக்கு மட்டும் மணத்தது. சாராவின் தந்தையோ தன்னுடைய அறையில் கவலுடன் உலாவிக் கொண்டிருந்தார். அவருக்கு உறக்கம் வரவில்லை. வெடியும் முன் அவர் பணியாளர்களை அழைத்து, நீங்கள் போய் ஒரு குழி வெட்டுங்கள். தோபியா நிச்சயம் இறந்திருப்பான். யாருக்கும் தெரியாமல் அவரை புதைத்து விடலாம். வெளியே தெரிந்தால் மக்கள் என்னையும் மகளையும் இன்னும் அதிகமாய் கேவலப்படுத்துவார்கள் என்றார். 7 பேரை தொடர்ச்சியாக கொண்ட முதலிரவு தோபியாவை விட்டு வைக்காது என்று அவர் நம்பினார். பணியாளர்கள் குழி வெட்டினார்கள். ரகுவேல் பணிப்பெண்ணை அழைத்து, நீ போய் சாராவை அழைத்து வா, தோபியா இறந்திருப்பான், எதற்கும் போய் பார்த்து உறுதி செய் என்று சொல்லி அனுப்பினார். பணிப்பெண் அவர்கள் அறைக்கு சென்று பார்த்தபோது தோபியாவும் சாராவும் நித்திரையில் இருந்தார்கள். பணிப்பெண்ணால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. தோபியாவை நெருங்கி சென்று பார்த்தால் தோபியா சீராக மூச்சு விட்டு கொண்டே நிம்மதியாய் இறங்குவதை கண்டு அவள் ஆச்சரியமானாள். ஐயா, அதிசயம் அதிசயம், தோபியா இறக்கவில்லை, நலமாயிருக்கிறார். பணிப்பெண் ஆனந்தத்தில் கத்தினாள். சாராவின் பெற்றோர் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு தாவினார்கள். ஓடிச் சென்று மகளை கட்டி இணைத்து மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொண்டார்கள். தோபியா சில நாட்கள் அவருடைய தங்கினார். ரஃபேல் சில பணியாளர்களுடன் சென்று தோபித்துக்கு சேர வேண்டிய 400 கிலோ வெள்ளியை வாங்கி வந்தார். பின் தோபியாவும் மனைவியும் ரஃபேலும் பயணத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினர். வீட்டில் தோபியாவின் தாய் அழுது கொண்டிருந்தால். தினமும் காலையில் வழியில் சென்று மகனை எதிர்பார்த்திருப்பதும் இரவு வரை காணாமல் இரவு முழுவதும் அழுவதுமாக அவள் நாட்கள் கழிந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் தூரத்தில் மகன் வருவதை கண்டால் அவளால் ஆனந்தத்தை அடக்க முடியவில்லை. ஓடிச் சென்று மகனை அணைத்து கண்ணீர் விட்டாள். மகன் வந்த செய்தி அறிந்ததும் தந்தையும் உற்சாகமானார். சாராவை பற்றிய கதையை தோபியா அவர்களுக்கு சொன்னான். மகனே, உன் மனைவியை காணும் பாக்கியம் எனக்கு இல்லையே, கடவுளின் பார்வையை பறித்து விட்டாரே, தோபித்தழுதார். கவலைப்படாதீர்களப்பா, உங்கள் கண்களை காட்டுங்கள் சொல்லிக்கொண்டே தோபியா தண்டமிருந்த மீனின் பெத்தப்பையை ரஃபேல் சொல்லியிருந்தபடி தந்தையின் கண்களில் தேய்த்தான். என்ன ஆச்சரியம்! தோபித்தின் கண்களிலிருந்து ஒரு பாடை கலன்று விழுந்தது. ஐயோ மகனே, என்னால் பார்க்க முடிகிறதே, தோபித்து ஆனந்தத்தில் அலறினார். தோபியா தந்தையிடம், அப்பா, எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடன் வந்தாலே அந்த இளைஞன்தான். நான் சாராவை மனமுடித்ததற்கும் சாராவின் பேய் அவளை விட்டு ஓடியதற்கும் இப்போது நீங்கள் பார்வை பெற்றதற்கும் நம்முடைய சொத்து திரும்ப கிடைத்ததற்கும் எல்லாவற்றுக்கும் காரணம் அவர்தான். நாம் அவருக்கு தான் முதல் நன்றி சொல்ல வேண்டும் என்றார். கண்டிப்பாக. அவருடைய மனம் கோணாமல் அவருக்கு தேவையானதை கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் என்று நினைக்கிறாய்? தோபித்து முழுமனதுடன் கேட்டார். அவர் செய்த உதவிக்கு அவருக்கு நம்முடைய சொத்து முழுவதையும் கூட கொடுக்கலாம். என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள், தோபியா சொன்னார். அவரை உடனே உள்ளே அழைத்து வா. தோபியா அவரை வீட்டுக்குள் அழைத்து வந்தார். இளைஞனே, உன்னால் ஏராளமான நன்மைகள் நடந்துள்ளன. உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. தக்க சமயத்தில் கடவுள் போல வந்து உதவினாய். உனக்கு நான் நல்ல சன்மானம் தர விரும்புகிறேன். என்ன வேண்டும் கேள், தோபித்து கேட்டார். நான் வாங்குபவன் அல்ல, கொடுப்பவன். ரபேல் புன்னகைத்தார். புரியவில்லையே, தோபித்து குழம்பினார். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் உண்மையில் உங்கள் உறவினர் அல்ல, நான் கடவுளின் தூதன். முது வேண்டுதலும் சாராவின் வேண்டுதலும் கடவுளின் காதுகளுக்கு எட்டிய போது உங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக அவர் என்னை அனுப்பினார், ரபேல் சொன்னார். தங்கள் முன்னால் நிற்பது கடவுளின் தூதர் என்பதை அறிந்ததும் தோபியாவும் தோபித்தும் அவருடைய கால்களில் விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் எழுந்தபோது அங்கு தூதரை காணவில்லை.